இன்னைக்கான மார்க்கெட் ஒரு சூப்பரான மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாங்க. பங்குச்சந்தையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிங் பண்ணி யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா, ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல காலையில நல்லா மேல வந்தாங்க. அதே அப் ட்ரெண்ட்ல அப்படியே போயிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாளையே பெரிய பெரிய லாபம்லாம் புக் பண்ணியிருக்க முடியும். நான் ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு 25,000 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் எக்ஸிட் ஆன அந்த ஒரு ஸ்டாக்ல 25,000 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. போன மந்த் தான் 2 லட்ச ரூபா அதில் போட்டேன். இன்னைக்கு ஒரு 13% ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அதே மாதிரி 4,000 3,000 அதே மாதிரி 2,000 லாஸ் இப்படிலாம் நிறைய ஸ்டாக் இருக்குது. அதெல்லாம் ப்ராஃபிட் கொடுக்க தான் ட்ரேட் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ஏன் இவ்வளவு பெரிய அப் ட்ரெண்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ட்ரம்ப் அண்ட் புட்டின் மீட்டிங் தான். அந்த மீட்டிங் ரஷ்யாவுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. அதனால இந்தியாவுக்கு சாதகமா நிறைய நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனி பெரிய பிரச்சனை இல்ல, உலக அளவுல இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுமே பங்குச்சந்தை பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல மேல ஓப்பன் ஆயிருச்சு. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே இந்தியா பங்குச்சந்தையில இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க இல்லையா. அதுவே அமெரிக்கா ஒரு பேட் நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே பங்குச்சந்தை கீழே போயிரு நினைச்சு வெளியே போயிடுவாங்க இல்லையா. அதுவே நல்ல நியூஸ் வருதுன்னா நிறைய பேர் உள்ள இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. அதனால தான் இன்னைக்கான பங்குச்சந்தை நல்ல ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு லைட்டா மேல போனாங்க. ஒரு 100 பாயிண்ட் மேல போனாங்க நிஃப்டி. அதுக்கப்புறம் அப்படியே மேல போயிருந்தாங்க அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க. நான் இந்த இடத்துலயே ஸ்டாக்ல கரெக்டாக பெர்ஃபெக்டாக எக்ஸிட் ஆகிட்டேங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துட்டு சைடுவேஸில் போயிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்ட்ல ஓப்பன் ஆயிருக்காங்களே, ஓப்பன் ஆகிட்டு சைடுவேஸில் தான் போயிருக்காங்க. நாளைக்கு இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேடு பண்ண முடியும். ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு நேற்று கொடுத்துருந்தோம்? 24,660 இருக்கு இல்லையா. இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை 5 மினிட்ல மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்றானா மேலே போகலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பார்த்து வேஸ்ட்டுங்க. ஏன்னா பிரேக் அவுட் எதுவுமே நடக்கல. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி கேப் அப்ல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அந்த டே லோ வச்சு அதுக்கப்புறம் டே ஹை வச்சு தான் ட்ரேடு பண்ண முடியும். அப்படி ட்ரேடு பண்ணியிருந்தா வேணா இன்னைக்கு சென்செக்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போகும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதாவது 11 AM ஸ்ட்ராட்டஜி புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்தணும், எல்லா நாளும் 11 o'clock எப்படி கரெக்டாக ஒரு ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கை வரைஞ்சி ட்ரேடு பண்ணணும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போனாங்க. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும், எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கலாம் பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்குறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 6வது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். 3 புத்தகம் பங்குச்சந்தைக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் மோட்டிவேஷனலாகவும். ஸோ ஆசான் பாகம் 1 படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும், ப்ராப்பராக ட்ரேடிங் கத்துக்கிட்டு ஒரு நல்ல வழியில போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1 படிங்க. ஆசான் 2 யாருக்காக அப்படின்னா பங்குச்சந்தையில என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஆசான் பாகம் 2 தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைம் இருந்தால் ஆசான் 2 படிச்சு பாருங்க. எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே படிக்கலாம். ஒவ்வொரு சாப்டருமே ஸ்ட்ராட்டஜியை பற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆசான் பாகம் 3 ஒரு பெரிய புத்தகம், ஒரு கதை மூலியமா சொல்லி கொடுத்துருப்பேன். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பங்குச்சந்தையில் நஷ்டம் பண்ண மாட்டீங்க. ஒரு வழி கிடச்சிரும். ஓகே, எப்படி ட்ரேடு பண்ணால் லாபம் வரும் அதற்கான வழி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி ஆசான் பாகம் 3 சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் 3 புத்தகத்தையும் படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் தாங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5,000 அந்த மாதிரி கூட வைக்கலாம் இல்லையா. நான் வைக்க மாட்டேன். நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 3 புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு 3 hours வருங்க. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ கோர்ஸ் வாங்காதவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு நிஃப்டியில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் டேயில் மார்க்கெட் ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. ஓகே, இப்போது நாளைக்கு இது யூஸ் பண்ணி எப்படிங்க ட்ரேடு பண்ணலாம்? நான் ஒன் டேல சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட் இதுதான். அந்த ஒரு பாயிண்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த இடத்துல கேப் அப் தான் கொடுத்துருக்கு. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் க்ரீன் கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணல. க்ரீன் கேண்டிலில் நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா எஸ், பங்குச்சந்தை திரும்பியும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஆகிரும். ஓகேங்களா? ஓகே.
இப்போ 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குதுங்க. 24,830 இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வந்து போகலாம். நான் கூட நினச்சேன் ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துட்டாங்க, ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை கிடைக்காதோ ப்ரீவியஸ் லோ கிடைக்காதோ இந்த மாதிரி நினச்சேன். அப்படி கிடையாது, கிடச்சிருச்சு. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,955ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் ப்ரீவியஸ் லோ தான். இந்த இடத்துல வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதே பாயிண்ட் தாங்க. ஸோ 24,830 5 மினிட்ல நாளைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் கை 24,955. இன்னைக்கு கஷ்டமே படலைங்க, ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணும்போது பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது என்ட்ரி கொடுத்ததும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணுவேன். இந்த எமோஷனல் ட்ரேடு பண்ணுறது, ஓவர் ட்ரேடு பண்ணுறது அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 5 மாதத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரேடிங்கில் வந்து வரும்போது ஒரு 40,000 மட்டும் லாஸ் பண்ணேன். அந்த லாஸோட சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்பராக ட்ரேடு பண்ண ஆரம்பித்த 2 வருஷத்துக்கு லாஸ் தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்க தான் ப்ராஃபிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக கற்றுக்கோங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். எடுத்த உடனே அதிக பணத்தை வந்து உள்ளே வந்து போடாதீங்க, அதில் நிறைய ஆபத்துமே ஒளிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்கும்போது 81,180ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி கேப் வந்து இருக்குது அப்படின்னா அதை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண பார்க்கலாம் அந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஃபில் பண்ணுதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படிங்கிறனால உடனடியாக ஃபில் பண்ணணும், அன்னைக்கே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஃபில் பண்ணலாம். நம்ம 2 பக்கமே பார்க்கலாம். எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த பக்கம் என்ட்ரி கொடுத்து டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணலாம். அதே மாதிரி 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை 81,530 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 81,530 தான். சேம் பாயிண்ட் தாங்க 5 மினிட்லேயும். அதே மாதிரி ப்ரீவியஸில் வந்து சேம் பாயிண்ட் தான் 81,180. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் வந்து இருக்குங்க, ரைட்டர் மருது பாண்டியன். அந்த சேனலில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். பைப்லைனில் பணம், பங்குச்சந்தையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா பங்குச்சந்தையை பற்றியுமே அதில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது, அதையும் இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் முன்னாடி வந்து வரைஞ்சதுங்க. இங்கேருந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா என்ட்ரி கொடுத்து பெரிய லாபம் வந்து பண்ணிடலாம். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படிலாம் விட மாட்டேன் தம்பி, நான் வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆக போகிறேன், ட்ரம்ப் புட்டின் வந்து ஒத்துமை ஆகிட்டாங்க, இந்தியாவுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் அப் ரீசெண்டாக வந்து நடக்கவே இல்லை, இப்போ தான் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஓகே, இப்போ நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஓகே இந்த இடத்துல இருக்குது 55,560ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,830 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். சரிங்களா, ஸ்டாக்கில் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. நான் மொத்த பணத்தையும் உள்ளே வந்து போட்டேன் ஸ்டாக்கில், ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஒரு தீர்வு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸிட் ஆகலாமா, அந்த எக்ஸிட் ஆகலாமா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி போச்சுங்க. ஓகே, அடுத்து 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ 55,560. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு 5 மினிட்ல மட்டும் கொஞ்சம் மாறும் 55,890. பங்குச்சந்தையில் ஸ்ட்ராட்டஜியை விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ டிசிப்ளினாக பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்களும் பங்குச்சந்தையில் நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.